காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு குடுத்த, இல்ல காலிஸ்தான் தீவிரவாதிகளோட உள்ளூர் சப்போர்ட்டுக்காக, அவனுங்களுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசின ட்ரூடோவ ஏறக்குறைய வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. ஏறக்குறைய அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, அரசியல்ல இனிமே ட்ரூடோக்கு எதிர்காலம் கிடையாது. ஆனா பண்ண வேலைக்கு இந்தியாவோட டார்கெட், அதாவது டெல்லியோட டார்கெட்டு, ட்ரூடோவோட அப்பாவும் அரசியல்வாதி தானே! ஆனா, அந்த மாரி ட்ரூடோவோட மயனும் அரசியல்வாதின்னு சொல்லக்கூடாது. அந்த ரேஞ்சுல வச்சு செய்யணுங்கிற மாரி, தொடர்ந்து இன்னமும் வெளியுறவுத்துறை ட்ரூடோ விவகாரத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. சரி, ட்ரூடோவுக்கு இந்த நெலைமை. காலிஸ்தான் தீவிரவாதிகளோட கைக்கூலி யாரு அப்டின்னா ட்ரூடோன்ட்டு போயிரலாம். அந்த அளவுக்கு அசிங்கம் புடிச்ச மனுஷன். ஒரு நாட்டோட பிரதமர், வளமையான நாட்டோட பிரதமரா இருந்துட்டு செய்யக்கூடாத வேலை எல்லாம் ஒரு 10 தொகுதி ஓட்டுக்காக செஞ்சா எப்படி இருக்கும்? அத அம்புட்டையும் செஞ்சு இன்னைக்கு நாசமா போய் வீட்ல உட்கார்ந்திருக்கார். ஆனா செஞ்சதோட விளைவு இன்னைக்கு அந்த நாடே நாடுங்கிற அந்தஸ்தை இழந்துரும். அமெரிக்காவோட ஒரு மாகாணம்னு மாறக்கூடிய சூழ்நிலைய உருவாக்கிட்டு போயிட்டார். அதனால உள்ளூர்காரன் வச்சு செய்யட்டும். இப்ப நம்மளோட டார்கெட் என்ன அடுத்ததா இருக்கும்? அடுத்ததா அங்க உள்ள காலிஸ்தான் பயங்கரவாதிகள வேர் அறுக்கணும். இதுக்கான திட்டங்கள டெல்லி மும்மரமா போடும்போது, ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட்ல பைத்தியம் பிடிக்கும், பதட்டமாவார்கள். அப்ப என்ன பண்ணுவார்கள்? தப்பு பண்ணுவார்கள். அந்த மாரி ஒரு பெருந்தப்ப கனடால உள்ள காலிஸ்தான் கூட்டம் பண்ணிருச்சு. காரணம், இந்தியா தொடர்ந்து இந்த விவகாரத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குன்னோனே ஒரு பதட்டம் ஆயிட்டாங்க. பதட்டமாகி அதுலருந்து தப்பிக்கிறக்கான வழி அப்படிங்கிறது, அமெரிக்கா கூட மோதிருவோம். ஏன்னா, அமெரிக்கா தானே இப்ப கனடாவ ஏறக்குறைய எங்க நாட்டுல ஒரு பகுதியா வந்து சேர்ந்துக்கன்னு வம்பிழுக்குது. அப்ப அமெரிக்காவையே நம்ம எதிர்த்துட்டோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நெனச்சிருக்கார்கள். அமெரிக்காவ ட்ரூடோவும் தான்டா லைட்டா உரசி பார்த்தேன். ஆனா வீட்டுக்கு போய் அனுப்பிச்சுட்டாய்ங்க. இன்னும் சொல்லப்போனா ட்ரூடோ இருக்கிற வரையும் அமெரிக்காவோட கோவம் குறையாது அப்படின்னு சொல்லி, "நீ வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போன்னு" தினந்தோறும் அவன் வீட்டுக்கே போய் சக கட்சிக்காரனே சொல்லிட்டு வந்தான். இதெல்லாம் இவனுங்க பார்த்திருப்பாங்களா, பார்க்கலையான்னு தெரியல. அங்க உள்ள காலிஸ்தான் கூட்டத்தோட அரசியல் பிரிவு, அரசியல் தலைவர் என்ன கருமம்னாலும் சொல்லிக்கலாம். ஜக்ஜீத் சிங்க பொறுத்தவரையும் ட்ரம்ப நேரடியா எதிர்க்கிறாராமா. இந்த ஆளோட கட்சி ஏற்கனவே 50 சீட்டு வாங்கி 25 சீட்டுன்னு தேஞ்சு மூஞ்சூரா வந்துகிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் வளர்ந்துகிட்டு போனாவாச்சு, எங்கிட்டாச்சும் மைலேஜ் தேடலாம் அப்படின்னு கணக்கு போட்டிருப்பான். அரசியல்வாதி அரசியல் புத்திய காட்டுவாங்கல்ல. அப்பத்தானே சிங்கத்துக்கு பவர் அப்படின்னு எதையாச்சும் சொல்லி சமாதானப்படுத்திக்கலாம். ஆனா அப்படியும் கிடையாது. இந்த கட்சியே தேஞ்சு மூஞ்சூரா போகுது. அப்படி தேஞ்சு மூஞ்சூரா போகும்போது தானே வேகம் எடுக்கணும். அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கலாமோ? ஏதோ ஒண்ணு பண்ணிக்குவாய்ங்க. பண்ணிக்கட்டும். என்ன ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு பார்ப்போம். அதாவது கனடா வந்து இங்க கனடாவ யாரு விக்கிறோம்னு சொன்னோமா? அப்படிலாம் யாரும் சொல்லலையே. உன் பாட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்க வேல. நீ என்ன எங்க மேல டாரிஃப திணிக்கிறது? கனடாவும் டாரிஃப் பதிலுக்கு அமெரிக்கா மேல திணிக்கும். அதுல அமெரிக்கா ஆட்டம் காணும் அப்படின்னு சொல்ட்டாரு. அதேபோல அமெரிக்கா நெனச்சதெல்லாம் கனடா மண்ணுல செஞ்சிட முடியாது. ஜாக்கிரதை. முழு மூச்சா எதிர்ப்போம். ரவுண்ட் த கிளாக் எதிர்ப்போம். ட்ரம்ப் ஒரு அடி முட்டாள் அப்படிங்கிற ரேஞ்சுல வச்சு செஞ்சிருக்காரு. ஆனா இவர் வெறும் வார்த்தையால வச்சு செஞ்சுட்டாரு சிக்கு பைப்ல. ஆனா அந்த சைடு ட்ரம்ப்போட கூட்டம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா இந்த பையன் எதை வச்சு ஆடுறான்? காலிஸ்தான் தீவிரவாதிகள் கூட்டம் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா ஸ்மக்லிங்கு அப்படின்னு கொண்டு வந்துருவார்கள். வழக்கம் போல கொண்டு வந்துருவார்கள். இங்க பிரச்சனையே இல்லை. இவனுங்க விக்கிறதே அதே. இவர்களோட ஃபல் சோர்ஸே பார்த்தோம் அப்படின்னா போதைப் பொருள் தான். ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா டீல ஈஸியா முடிச்சிரும். அப்படி முடிக்க வச்சிரும் அப்படிங்கிறது கூட தெரியாம அமெரிக்காவுக்கு ஒரு நீட்டான ரோட் மேப் போட்டிருக்காருங்க. அந்த ரோட் மேப்ப போட்டு வச்சது டெல்லி தொடர்ந்து ட்ரூடோ பின்னாடி போறதும், காலிஸ்தான் தீவிரவாதிகள் பின்னாடி போறதும் இவர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. சரி, அமெரிக்காவையே எதிர்க்கக்கூடிய வீரர்கள் இங்கே இருக்கார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி மக்கள் வருவார்கள் அப்படின்னு கணக்கு போட்டாரோ என்னமோ. மக்கள் வர்றதுக்கு வாய்ப்பில்ல. அப்படியே வந்தாலும் அமெரிக்கா விடுமா? அமெரிக்காவ சமாளிக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான். அதே மாரி இப்ப ஜக்ஜீத் சிங்கோட ஒரு பெரும் கூட்டம் எங்க இருக்கு அப்படின்னா, ட்ரக் ஓட்டிக்கிட்டு இருக்கு. ட்ரக் இல்ல கனடாக்குள்ளேயே சுத்தி சுத்தி ஓட்டுறார்களா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அமெரிக்காவுக்கு போயிட்டு வர ட்ரக் தான் அங்க ட்ரக் பிசினஸே. அதுல மேஜர் ஷேர் எங்கிட்ட இருக்குன்னா, இந்த பயபிள்ளைகளுக்கு இருக்கு. அத லைட்டா அப்படி டோல்கேட் போட்டு தட்டி விட்டாலே முடிஞ்சு போச்சு. 2, 3 நாள் எல்லைகள்ல நிக்க வச்சாலும் சரி, இல்ல ஒரு 10, 15 நாள் உள்ள விட மாட்டேன் போடா அப்படின்னு சொன்னாலும் சரி. இல்ல வழக்கம் போல டோல் ஃபீஸ தூக்கி மார்க்கெட் விழுகுது, இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஏறுது அப்படிங்கிற மாரி கொண்டு போனாலும் சரி, ஆட்டங்கன்றும்.
ரொம்ப சிம்பிளாவே தட்டி விட்டு போயிருவார்கள் இந்த கூட்டத்தை. இத தாண்டி இந்தியாவோட வெயிலால டார்கெட்ல யார் இருக்காங்களோ டிக்கெட் கிழிக்கவும் கேட்டு தொறக்கப்படும். அதனால ஒட்டு மொத்தமா காலிஸ்தான் பயங்கரவாத கூட்டத்த இந்தியா ஒரு 30 நாள்ல முடிக்கிறக்கு டார்கெட் போட்டு வச்சிருந்தா, "என்ன இப்படி பண்றீங்க? உலகம் பூரா உங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. 3 நாள்ல எங்கள முடிச்சு விடுங்களேன் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி அவர்களா தலைய விடுற மாரி சம்பவம் பண்ணிட்டார்கள். நம்ம போட்ட அழுத்தம், நம்ம போடக்கூடிய திட்டம் பயமூத்தி, கடைசியில பயந்து போயி, ஒரு சிங்க கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு போயி, இன்னொரு சிங்க கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட கதையா ஆயிப்போச்சு. காலிஸ்தான் தீவிரவாதிகள் பஞ்சாயத்தும் ஏறக்குறைய அடுத்த 4 வருஷத்துல முடிஞ்சு போயிரும். தீவிரவாதிகளுக்கு நம்ம சைடு நமக்கு எதிரா உள்ள தீவிரவாதிகளுக்கு தொடர்ந்து டிக்கெட் கிழிச்சு குடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேகம் அடுத்த 4 வருஷத்துல கல்லாபில்லால அதிகரிக்க போது. அதுல எல்லார் கவனமும் இருந்தது பாகிஸ்தான் சைடு தான். இல்ல இன்சென்டிவ் மாரி இந்த சைடும் தொட்டுருவோம் அப்படின்னு டெல்லி முடிவு பண்ணி இறங்கி ஆடும்போது, இல்ல அத ஒரு திருவிழா மாரியே செஞ்சிருங்களேன் அப்படின்னு சொல்லி ரோட் மேப் போட்டு விட்டார்கள். இனி களகட்டும் எது? டெல்லியோட திருவிளையாடல். நன்றி, வணக்கம்.